வணக்கம் நண்பர்களே, நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்ப தகவல் பார்த்திங்கன்னா, வீடு வந்து குடி போகிறது, அதாவது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கல்ல, அதோடைய செயல்முறை எப்படி செய்யணும் என்பதற்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடு நீங்கள் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்கன்னா, முழுமையாக வீடு வந்து 100% முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில குறைபாடுகளோடு நீங்கள் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி யாகம் பண்ணிட்டோம்னா, அந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதோ, தரை போடுறதோ, ஏதோ ஒரு குறையோடு நிறைய பேர் வீடு கூடி போகிறாங்க. இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. முழுமையாக வீட்டு வேலை முடிஞ்சப்புறம் நீங்கள் வீடு குடி போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான இருக்கும். அதே மாதிரி யாகத்தில் ஐயர் வந்து ஜாமான்லாம் எழுதி கொடுப்பாங்க. அந்த யாகத்தில் நீங்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா, நாயுருவி செடி மெயினாக இருக்கணும். அது வந்து காஞ்சது பச்சது கிடையாது, பச்சை செடி கிடையாது, காஞ்ச நாயுருவி செடி. அதே மாதிரி வரட்டி. என்னதான் யாகத்தில் நம்ம பலவிதமான பொருட்கள் போட்டாலும் இந்த வரட்டி தான் இந்த யாகத்துக்கு ஒரு முழுமையான ஒரு சக்தியை கொடுக்கும். வரட்டி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பொருளுங்க. அது ஐயர் எழுத மாட்டார், சில பேர் எழுதுவாங்க, சில பேர் எழுத மாட்டாங்க. இது அந்த தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்போ வீடு கூடி போனாலும் யாகம் பண்ணாலும் வரட்டி மெயினாக சேருங்க. அதே போல் மாடு உள்ளே வரும்போது நடு ஹாலில் நீங்கள் 4-5 சொட்டு பாலை வந்து பிழிஞ்சு விடுங்க. இதுதான் வந்து வீட்டு வந்து தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அடுத்தபடியாக குடி போன பிறகு அன்றைய மதியம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நெருங்கிய சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அன்றைக்கி மதியம் உறவினர்களுக்கு உணவளித்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வேலைகள் நிறைய இருந்தாலும் அன்னைக்கு செய்ய முடியாது, ஆனால் கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. அந்த உணவு பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோடு போட்டால் ரொம்ப நல்லதுங்க. வடை பாயசத்தோடு போட்டு அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக முக்கியம். அதே போல் யாகத்தில் உள்ள சாம்பல் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கலசத்தில் எலுமிச்சம்பழம் இருக்கும், எலுமிச்சம்பழமும் அதில் ₹1 காசு இருக்கும். இந்த 3ஐயும் ஒரு சிகப்பு துணியில் வைத்து நல்லா கட்டி அந்த வாசற்படி மேலே, அதாவது வீட்டுக்கு வந்து எது தலைவாசலோ அந்த தலைவாசலை மேலே இந்த சாம்பலும் பழமும் காசும் வச்சு கட்டுங்க. அந்த சாம்பலில் உங்களுக்கு எந்த இது இருக்கோ நீங்கள் விபூதி கூட பூசலாம், இல்லை வந்து மஞ்சள் பூசி பொட்டு கூட வைக்கலாம். வச்சு வாசப்படி மேலே கட்டுங்க. அடுத்தபடியாக மீதமுள்ள சாம்பல் நீங்கள் என்ன பண்ணணும், குளத்துலையோ இல்லை மரத்தின் கீழே உரமாகவோ போடலாம். வெட்டியெல்லாம் தூக்கி குப்பையெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் யாக குண்டம் வந்து ஒரு 3 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளில் தான் நீங்கள் யாக குண்டம் கலைக்காமல் வச்சுக்கணும். என்ன தான் அந்த 3 நாள் நீங்கள் செவ்வாய் வெள்ளி வந்தால் கூட நீங்கள் 5ஆம் நாள் நீங்கள் வந்து அந்த குண்டத்தை கலைக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் நாள் இல்லைங்க என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் கலைச்சிடுவாங்க. நீங்கள் ஒரே நாளில் கலைச்சிங்கன்னா நீங்கள் இத்தனை செலவு பண்ண தேவையே கிடையாதுங்க. நீங்கள் எப்போது வந்து முகூர்த்தம் வைக்கிறீங்களோ அப்போது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. 3ஆம் நாள் வந்து யாகுண்டம் கலைக்கிற மாதிரி வச்சுக்கிங்க. அப்புறம் யாகத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க வச்சுக்கிட்டு நாள் இல்லைங்க ஒரே நாளில் கலைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த யாகம் பண்ணதே நீங்கள் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். அதால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் யாககுண்டம் கலைக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் யாகம் இருக்கும், அந்த யாகம் குண்டம் இருக்கிற வரைக்கும் வீட்டில் நான்வெஜ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி தீட்டும் படவே கூடாது. தீட்டுப்படனா நிறைய விஷயங்கள் இருக்குது. புது வீட்டில் நம்ம தீட்டுப்படாமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டி இவ்வளோ பூஜை புனர்சனம்லாம் பண்ணி இது நம்ம பண்ணிட்டோம்னா அது பண்ணதே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு துஷ்டம்னு வச்சிங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அதால் நீங்கள் இந்த யாககுண்டம் இருக்கிற வரைக்கும் நான்வெஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு 21 நாள் வரைக்கும் தீட்டுப்படாமல் பார்த்துக்குங்க. ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம்.
அதே போல் அன்னைக்கு மாலை குலதெய்வத்துக்கு போய் வழிபட வேண்டுங்க. ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நாள் சிரமம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அன்னைக்கு ஒரு நாள் மாலையில் குடி போகிற நாள் அன்னைக்கு வீட்டு குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் வீடு கட்டி யாகம் பண்ண முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா, நம் முன்னோர்கள், அடுத்தது வந்து பெரியவங்க, அடுத்தது வீட்டு குலதெய்வம். இந்த 3 பேர்கிட்ட தான் நம்ம முக்கியமாக ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகலாம். வீடும் நல்ல சுபிட்சமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. வீடு கட்டுறது பெருசு இல்லை, இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைக்கி கொஞ்சம் தகவல் பார்த்துருக்கோம். வேறு ஒரு ஆடியோவோட நம்ம சந்திப்போம், வேறு ஒரு தகவலோட. இந்த ஆடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன், வாழ்க வல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.